அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் இந்த குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிடையாது, ஓஎம்ஆர் மெத்தடில் வந்து நடத்த போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட் அண்ட் டைம் மெயின் எக்ஸாமினேஷன் ரிவைஸ்ட் as ஃபாலோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A சர்வீஸ் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 8/2/2025 நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 9:30 to 12:30 இந்த டைம் வந்து இது பண்ணியிருக்காங்க. காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 ரெண்டுத்துக்குமே தமிழ் தகுதி தேர்வு என்பது 8/2/2025 மதியமாக நடக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2A படிக்கிறவங்களுக்கு மெயின் பேப்பர் வந்து காலையிலையும், தமிழ் தகுதி தேர்வு என்பது மதியமும் நடக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸ் ரைட்டா, டிஸ்கிரிப்ட் டைப் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து 23/2/2025 காலையில் 9:30 to 12:30 உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் கூட ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே போட்டிருந்தாங்க. 38 இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பேப்பர் 2 மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A சர்வீஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேபிள் இருக்கிற மாதிரி வந்து நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோன்றாங்க. அதாவது டேபிள் என்ன சொல்லியிருக்காங்க, பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கு, லாங்குவேஜ் பேப்பர். இது அதாவது லாங்குவேஜ் போனால் மெயின் பேப்பர்லேயே உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் வரும். அப்படி இல்லைனா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வரும் இல்லையா? அது வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து நடத்துவோம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாம் சொல்லி சில பேர் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன்லைன் அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக சில பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் வந்து நடந்தது, அது ஏதோ உதவி வழக்குனர் நடத்துனர் நம்ம போட்டிருந்தாங்க தமிழில். ஸோ ஒரு எக்ஸாம் அந்த நீதிமன்ற சார்ந்த லாயருங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு நடந்தது. அது ஆன்லைன் எக்ஸாம், ஒரு 15 சென்டரில் நடந்தது. ஸோ அதில் டெக்னிக்கல் ரீசன்னால் வந்து நிறைய குளறுபடிகள் நடந்ததாக வந்து அது ஒரு கேஸை போட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்வை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சியில் இந்த தேர்வு ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் மீண்டும் வந்து அவங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தடில் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். ஸோ பிப்ரவரி மாதம் வந்து எக்ஸாம் வைக்கிறதா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த தேர்வில் நடந்த அந்த டெக்னிக்கல் இஷ்யூ, அந்த குளறுபடி காரணமாக மீண்டும் வந்து குரூப் 2Aலும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சா நிறைய சென்டர் வந்து போட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது 1 or 2 சென்டரில் வந்து ஏதாவது அந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமை ரத்து பண்ணுற வேலை வந்துடும். அது தேவையில்லாத பிரச்சனை, மறுபடியும் எக்ஸாம் வைக்கணும், நிறைய இஷ்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஆன்லைன் டெஸ்ட்டுன்றதை கேன்சல் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் தேர்வு தான் வந்து வைக்க போகிறதா வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2A சர்வீஸ் ரைட்டா, இதுக்கு வந்து மெயின் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் மெத்தட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.